உலக நாடுகள் எல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு இந்தியாவில் கொரோனா பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. இருந்தாலும் கடந்த வருஷம் இருந்த அந்த கொரோனா பயம் இப்போ நம்மள்ட்ட ரொம்பவே குறைவா இருக்குன்னு தான் சொல்லணும். அதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் அலட்சியமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் தடுப்பூசி வந்தாச்சு, 1க்கு 2 கொரோனா வேக்சின்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் ஒரு ரீசனா சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வேக்சின் போட முன் வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இன்னும் வேக்சின் போடலைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச். முதல்ல யாரெல்லாம் இந்த கொரோனா தடுப்பூசியை போடலாம், யாருக்கெல்லாம் அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக கவர் பண்ணிடுறேங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ உடனே நேரடியாக நம்மளுக்கு இந்த கொரோனா வேக்சின் வந்து கிடைச்சிடாதுங்க. அதுக்காக நம்ம ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் கொரோனா வேக்சின் வந்து நம்மளால போட முடியும். ஸோ இந்த கொரோனா தடுப்பூசிக்கு எப்படி நம்மளுடைய மொபைல் ஃபோன் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணுறது, முன்பதிவு செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் மெயினாக வந்து பேச போகிறேன். எல்லாருக்கும் தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல் சிபிரோஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிபிரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருக்கீங்களான்றத ஒரே ஒரு முறை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து கோவேக்சின், கோவிஷீல்டுன்னு சொல்லிட்டு 2 தடுப்பூசிகள் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கு. இப்போ லேட்டஸ்டா ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கும் அவசர கால பயன்பாட்டுக்கு மட்டும் அனுமதி வழங்கி இந்திய அரசாங்கம் அறிவிச்சு இருக்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட மொத்தமாக 15 கோடி மனிதர்களுக்கு இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி வந்து போடப்பட்டிருக்கு. இதில் ஸ்டார்டிங்ல சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு மட்டும்தான் வேக்சின் போடணும்னு சொன்னாலும், அதுக்கப்புறம் 60 மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவங்க, 45 இருந்து 59 வயதுக்கு உட்பட்டவங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேக்சினேஷன் ப்ராசஸை ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல இப்போ லேட்டஸ்டா என்ன அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, மே 1ஆம் தேதியில இருந்து 18 வயதை கடந்த எல்லாருமே கொரோனா வேக்சின் வந்து கண்டிப்பா போட்டுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்காக ஏப்ரல் 28ஆம் தேதியில இருந்து இந்த வேக்சினுக்கு முன்பதிவு செய்ய ஆரம்பிச்சிடலான்ற மாதிரியும் மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எப்படி இந்த கொரோனா வேக்சினை நம்மளுடைய மொபைல் ஃபோன் மூலமா ரெஜிஸ்டர் பண்றது, முன்பதிவு செய்யறது அப்படிங்கிறது தான் இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுக்காக யார் வேணும்னாலும் கோவின் அப்ளிகேஷன் மூலமாகவோ, ஆரோக்கிய சேத்து அப்ளிகேஷன் மூலமாகவோ தங்களுடைய பெயரை போட்டு இந்த வேக்சினை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஸோ நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய மொபைல் ஃபோன்ல கோவின் ஆப்பையோ ஆரோக்கிய சேத்து ஆப்பையோ முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்திருக்கணும். இந்த 2 ஆப்புமே பிளே ஸ்டோர்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஆரோக்கிய சேத்து ஆப் வந்து எல்லா சிஸ்டம்லயும் அவைலபிளா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஏதோ ஒரு ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணா போதும். அந்த ஆப்புக்குள்ள போன உடனே உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபோன் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அந்த நம்பருக்கே வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும். அந்த மெசேஜில் ஒரு ஓடிபி இருக்கும். அந்த ஓடிபியை நீங்க அங்க என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஓடிபியை கொடுத்த உடனேயே உங்களுக்குன்னு அந்த ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ல ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும்னு சொல்றாங்க. அப்புறமா ஃபோட்டோவோட சேர்த்து நம்மளுடைய ஐடி ப்ரூஃபை வந்து கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி, பேன் கார்டாக இருந்தாலும் சரி, ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் ஐடி ப்ரூஃபாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சைடில் ஒரு இமேஜ் காமிக்கிறேன். இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கூட அந்த இமேஜை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோவோட சேர்த்து ஐடி ப்ரூஃப் வந்து கொடுத்து முடிச்ச உடனேயே இந்த ஜெண்டரு, ஏஜ், அப்புறம் பர்த் டேட் மாதிரியான பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன்லேயே ஏதாவது ஒரு ஃப்ரீ டேட்ஸை வந்து காண்பிப்பாங்கன்னு வந்து சொல்றாங்க. அதுல ஏதாவது ஒரு தேதியை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த நாளையில நம்ம ஃப்ரீயா இருக்கோமோ அந்த நாளை வந்து அதுல சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம கொரோனா வேக்சின் வந்து எடுத்துக்கலாம். அந்த ஆப்லயே அந்த டேட்ஸ்லாம் வந்து காண்பிப்பாங்கன்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பருக்கே வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும். அந்த எஸ்எம்எஸ்ல இந்த அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ்லாம் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது எப்போ வேக்சின் போடலாம், எந்த டேட்ல எந்த டைம்ல வேக்சின் போடலாம்னு சொல்லிட்டு அந்த எஸ்எம்எஸ் மூலமா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரியும் சொல்லப்படுது. அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் இதில் சொல்ல நினைச்சது என்னன்னா, ஒரே ஃபோன் நம்பரில் 4 நபர்கள் வரைக்கும் இந்த வேக்சின்காக ரெஜிஸ்டர் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 நபர்கள், மொத்தமாக ஒரு 4 நபர்களுக்கு ஒரே ஃபோன் நம்பரில் வேக்சினை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பட் அப்படி ஒவ்வொருத்தவங்களையும் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக அந்த ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பதிவிறக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு நோயினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த நோய் சர்டிபிகேட்டை வந்து நீங்க காமிக்கும் போது உங்களுக்கு அதிகமான பிரியாரிட்டி கொடுக்கப்படும் வந்து சொல்றாங்க. அது எந்தெந்த டிசீஸ்ங்கிறத வந்து நான் சைடுல ஒரு இமேஜா கூட காண்பிக்கிறேன்.
ஸோ நான் காண்பிக்கிற இமேஜில் இருக்கிற ஏதாவது ஒரு நோயினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த நோய்க்கான சான்றிதழை உங்களுடைய தடுப்பூசி மையத்தில் போய் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு தகவல் வந்து எனக்கு கிடைச்சிருந்தது. அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முதல் டோஸை வந்து போட்டு முடிச்சுட்டு அந்த வேக்சினோட முதல் டோஸை வந்து போட்டு முடிச்சுட்டு இரண்டாவது டோஸை வந்து போடணும் இல்லையா, அப்படி அந்த 2 டோஸுக்கும் இடையில வந்து 29 இருந்து 42 நாட்கள் வரைக்கும் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க, கேப் இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டோஸை போட்டு முடிச்சுட்டு அடுத்த 29 நாட்களுக்குள்ளேயோ 42 நாட்களுக்குள்ளேயோ உங்களுடைய வேக்சின் வந்து செகண்ட் டோஸையுமே வந்து போடணுன்ற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தடுப்பூசி மையத்துக்கு வந்து போகும்போது, அதாவது உங்களுக்கு கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு வேக்சின் சென்டருக்கு வந்து போகலாம், தடுப்பூசி மையத்துக்கு வந்து போகலாம். அதுக்காக கூகுள் மேப்ஸையோ அல்லது மேப் மை இந்தியா மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி தடுப்பூசி மையத்துக்கு போகும்போது ஆதார் கார்டு மாதிரி ஏதாவது ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டையும் கொண்டு போகணும்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து தடுப்பூசி போட முடியும். ஸோ இதுதாங்க இந்த வீடியோவில் நான் பேச நினைச்ச விஷயம். முடிஞ்ச அளவுக்கு கோர்வையாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இதை தாண்டி இந்த வேக்சினேஷன் ப்ராசஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ணவும் முயற்சி செய்கிறேன். பட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வந்து நான் கொடுக்கணும். என்னன்னா, தயவு செஞ்சு தடுப்பூசியை வந்து போடுங்க. யாருமே வாட்ஸ்அப்பில் வர ரூமர்ஸ் வந்து நம்ப வேணாம். அதாவது கொரோனா வேக்சின் போட்டால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும், வேக்சின் போட்டால் இறந்து போயிடுவோம்ன்ற மாதிரிலாம் வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ் வந்து வருது. அந்த மாதிரி மெசேஜஸை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு தடவை நீங்க படிச்ச விஷயத்தை வந்து ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருமே வேக்சின் போட ஆரம்பிங்க. அப்பதான் வந்து கொரோனாவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் நிலைமை வந்து கைமீறி போயிடுச்சுன்னே வந்து சொல்லலாம். ஒரு நாளைக்கு 3 லட்சம் கேசஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. 2ஆம் அலை பாதிப்பு ரொம்ப வீரியமாகவே இருந்துட்டு இருக்கு. கொரோனா வேக்சின் போட்டால் கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு வந்து சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம இங்கிலாந்து எடுத்துக்கிட்டாலுமே கூட அங்கே வந்து இந்த கொரோனா மியூட்டேஷன் வந்து நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. டிசம்பர் மாதத்துலலாம் ரொம்பவே அதிகமான கொரோனா கேசஸ் அங்கே இருந்துட்டு இருந்துச்சு. பட் அவங்க அதிகமாக தடுப்பூசி போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ அவங்க ஓரளவுக்கு கொரோனா வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏவை பற்றி நான் சொல்லவே இல்லை, சொல்லவே தேவையில்லை. அமெரிக்காவில் வந்து ஒரு நாளைக்கே வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. உலகத்திலே வச்சு அதிகமான பாதிப்பு ஒரு காலத்துல அமெரிக்கால தான் ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அமெரிக்காலையும் கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணமும் வேக்சினேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீட் ஆகுனதுனால தான். ஸோ 18 வயது கடந்தவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேக்சின் போடுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுக்க ஆரம்பிங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. ஸோ நீங்க இந்த வீடியோவை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? வேக்சின் ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களுக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சுதான், நான் சொன்னது வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லை எங்கேயும் குழப்பிச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ண முயற்சி செய்கிறேன். அண்ட் என்னோட இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்றதுனால மட்டும் கிடையாதுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றது மூலமாகவும் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலமாகவும் என்ன நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் என்னோட இந்த எக்ஸ்பிளனேஷன்ல எடிட்டிங்ஸ்ல ஏதாவது குறைகள் கருத்துக்கள் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை தெரிவிக்கிறதுக்காக இருக்கவே இருக்கு கமெண்ட் பாக்ஸ். பட் இதெல்லாம் தாண்டி யூடியூப் இல்லாம வேற ஒரு சில சோஷியல் மீடியா லிங்க்ஸ்மே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ மற்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை என்னிடம் வந்து சேர்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.